இந்த சாமியை பிடிச்சி பாட்டுங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. போதும் சாமி. வெள்ளையம்மா, உன்னுடைய அடையாளத்தை கொடுத்தான். இந்த அடையாளம் எதுக்கு கண்ணு கழியாத பொண்ணுக்கு கொடுக்குன்றது. அண்ணே வில்லச்சாய் மதுரை பாண்டிமன் தெய்வம் இருக்கும்னு யாருமே நினைச்சும் பார்க்கல. நானே நினைச்ச கூட பார்க்கல. இத்தனை வேத்து மேலே சாமி இருக்குதா? சந்தோஷம் சாமி. உண்மையிலேயே நம்மள தெய்வ பக்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம குடியை வந்து தெய்வம் காத்துக்கிட்டு இருக்குது. இவங்க இருக்கிற குடியில எந்த விதத்தையும் விட மாட்டாங்கம்மா. 10 வருஷம் ஆகியிருக்கும், புத்திர பாக்கிய செல்லமில்ல. 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, இன்னும் திருமாங்கலிய முடியல. அப்படி ஏதாவது வளர்த்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லாதவர் குறைய கொடுக்க வர்றவங்க அந்த வெள்ளையனும் வெள்ளைச்சாமியும். பாதியில் அவர் கொடியை தொட்டு வர்றவங்க அவங்களுக்கு உண்டான வேலை முடிஞ்ச பிறகு அந்த கொடியை விட்டு வேறொரு கொடியை தேடி போயிடுவாங்க அந்த வெள்ளையமா வெள்ளைச்சாமியும். ஆனால் அந்த மதுரை பாண்டியனிடத்தில் பெற்ற வர என்ன தெரியுமா? என்ன சாமி? இந்த வெள்ளையமா வெள்ளைச்சாமி இருக்கிற குடியில எந்த வரத்தை குடியினர் கேட்டிருந்தாலும் நீ கொடுக்கிற வரத்தை பக்கத்துணையா